ஒரு அம்மா ஒரு பிரச்சனைக்காக கவுன்சிலிங் வந்துருந்தாங்க. அப்போ அவங்க கூட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு. இதுக்கிடையில் அவங்க டிவி ஒரு விளம்பரம் பார்த்துக்கிறாங்க. அதாவது ஜின் மூலமாக நாங்கள் 3 மணி நேரத்தில் பிரச்சனை சரி பண்ணி தந்துடுவோம், அந்த மாதிரி ஒரு விளம்பரம். இதை பார்த்து நம்பி அவர் பணத்தையும் கொடுத்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அவர் ஃபோன் பண்ணி கையில் பற்றிலாம் வச்சுக்கோங்க, நான் எதை சொல்கிறாலும் செய்யணும்னு சொல்லிக்கிறாரு. இவங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவர் ஜின் வந்துருக்குது, அவர் சொல்லிருக்காரு ஜின் வந்துருச்சு, இப்போ ஜின்னு கேட்கறது நீ கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. இந்த அம்மா சொல்லிக்கிறாங்க, நீ அதான் ஆரம்பத்து சொல்லவே இல்லையான்னு. இல்லை ஜின் வந்துருச்சு, இப்போ கேட்டது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஜின் வந்து 5 ஆடு காசு கேட்கறது நீ கொடுன்னு சொல்லிருக்காரு. இவங்க ரொம்ப நடத்துகிற வர்க்கம். எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை, பேரம் பேசி கடைசியில் 2 ஆடு, அப்புறம் லாஸ்ட்டாக 1 ஆடாக முடிஞ்சிருக்குது. அந்த 1 ஆடு பணத்தை திரும்பி ஜிபே பண்ணிக்கிறாங்க. மீண்டும் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறாரு, இல்லை ஜின்னு கோவப்படுது, நீ 5 ஆடு தரனா அது உன் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பயந்து போய் என்ன செய்ய தெரியாமல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை. இது மாதிரி நிறைய பேர் பெண்களோட பலகீனம் பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மாந்திரிகம், ஜோசியம், இது மாதிரி ஏமாற்றவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால மன ரீதியான பிரச்சனையை மன ரீதியாக மட்டும் அணுகுங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி எந்த மத